எல்லாருக்கும் பெரிய ஹாய். ஸோ இப்போதான் நான் எம்ஜி அண்ணா, அப்புறம் A2D அவங்க, அப்புறம் தருண்குமார் அவங்களோட இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டிட்டு இருக்க இந்த ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஏன்னா அவங்க மணி மேக்கிங்கை பற்றியும் இன்டர்நெட் எக்கானமி பற்றியும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, அவங்க சொன்ன சில குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, தெர் இஸ் ஆல்வேஸ் ஏ ஹை ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள். எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது, இன்டர்நெட்லேயே இருக்கட்டும். அண்ட் தென் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை பற்றின ஒரு கிராஸ்ப் நான் என்ன அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொன்ன எல்லா ஒரு விஷயமுமே உண்மை. ஏன்னா இன்னைக்கு நம்ம யூடியூப்ல அவ்வளோ ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. அவங்க நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, எஸ்பெஷலி காமெடி சேனல்ஸ்க்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாருமே நிறைய மணி மேக் பண்ணுறதையும் தாண்டி அவங்களுடைய கோர் ஃபோக்கஸ் எதில் இருந்தது அப்படின்னா, தே ஹவ் லேர்ன்ட் a lot of things about the new current trends. இப்போ எம்ஜினாவுடைய ஸ்டார்டிங் பீரியட் நான் நம்புறது என்ன அப்படின்னா, எம்ஜினோட ஸ்டார்டிங் பீரியட்ல ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் தென் இலுமினாட்டி அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அன்னைக்கு அந்த ஆடியன்ஸுக்கு அது தேவைப்பட்டது. ஸோ அந்த டைம்ல எம்ஜினால ஒரு சக்ஸஸை யூடியூப்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு எம்ஜினாவுடைய கரண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கு. ஸோ அவங்க சொன்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, உங்க கையில் இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ பிலீவ் தட் இஸ் சம்திங். இப்போ நான் கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறனால தான் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்றேன்னா. ஸோ அட் த சேம் டைம் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வித் வாட் யூ ஹேவ் ஸ்டார்ட் ரைட் நவ். அவங்க சொன்ன விஷயம் அதுதான். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கிட்ட இருக்கு, இன்னைக்கு எங்கிட்ட ஒரு நல்ல மொபைல் ஃபோன் இருக்கு, நான் எங்கிட்ட ஒரு நல்ல ஒரு மைக் இல்லை. ஸோ அதை நான் ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் அவங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட்ல அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கிட்டா இங்கே நிறைய ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்பெஷலி அண்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எம்ஜினாக்கு பெரிய காம்படிஷன் யாருமே கிடையாது. இப்போ நான் காம்படிஷன் கேட்டுறாதீங்க, நான் காம்படிஷன் கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், எம்ஜினா ஸ்டார்டிங்கில் ஒரு போட்ட வீடியோஸ் நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இலுமினாட்டி நான் சொன்ன மாதிரி ப்ளூ வேல் கேம் பற்றி போட்டிருந்தாரு. அண்ட் தென் அந்த மோமோ அந்த கேம் அதை பற்றி போட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி அப்போ பேசும்போது அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் அவைலபிளாக இருந்தாங்க. அண்ட் அந்த டைம் எம்ஜினாவுடைய நரேட்டிவ் ஸ்டைலுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜினாக்கு ஒரு பெரிய ஃபாலோவிங் இருக்கு. ஆல்சோ அட் த சேம் டைம் எம்ஜினாவை நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா எதுவுமே இல்லாமல் ஒரு அவரோட இப்போ நீங்கள் அவரோட சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு 8 years முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும். அண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இந்த வீடியோ ஹேஸ் அ வெரி குட் குவாலிட்டி. ஏன்னா அவரோட நரேட்டிவ் ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் டெலிவர் பண்ண இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். ஸோ எம்ஜினாக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவருடைய எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் அவரோட இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ அட் த சேம் டைம் அடுத்து நம்ம தருண்குமார் ப்ரோவை பார்த்தா அவங்க ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் நிறைய வீடியோஸ் ஃபிட்னஸ் ரிலேட்டட் போட்டிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் A2D அண்ணா அவங்க A2D நந்தா ப்ரோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ஓல்டஸ்ட் வீடியோஸ் கூட பாருங்களேன். இப்போ ஒரே ஒரு செகண்ட் பார்ப்போம். A2D சேனல் அவங்களோட ஓல்டஸ்ட் ஃபில்டர் பண்ணா 8 yearsக்கு முன்னாடி போக்கிமான் கோ, போக்கிமான் ஹண்ட் அட் சென்னை தமிழ் A2D அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் கேமிங்கு அண்ட் வாட் இஸ் SSD அப்படி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, அவைலபிளாக இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ அந்த வீடியோஸ்னோட குவாலிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. பட் அட் த சேம் டைம் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வித் வாட் யூ ஹேவ் ஸ்டார்ட் ரைட் நவுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த என்னுடைய பர்சனல் ஜேர்னிக்கு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் 3 பேருக்கு டேக் பண்ணுவேன். பட் எனக்கு தெரியல உங்களை 3 பேர் வந்து உங்களால் அதை பார்க்க முடியுமான்னு. ஸோ A2D அண்ணாவோட பெரிய பலத்தை பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி அண்ட் அவரோட எடிட்டிங்காக இருக்கட்டும், அந்த என்கேஜ்மெண்ட்டாக கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். யாருமே A2D அண்ணாவோட வீடியோ வந்துட்டு அந்த ஒரு ஃபுல்லாக நம்ம டெக் ரிலேட்டடாக என்னென்ன படிக்கணுமோ அதை அப்படியே A2D அவங்களோட வீடியோக்குள்ள போனால் பார்த்துக்கலாம். பட் இப்போ A2D அவங்களுடைய நிறைய வியூஸ் பண்ணப்பட்ட வீடியோஸ் எடுத்து பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாட் ஆர் த டாபிக்ஸ் தே ஹவ் கவர்ட் ஆன் தட் வாஸ் குவைட் குட். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேமை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருப்பாரு A2D அண்ணா, நந்தபுரம் சொல்லியிருப்பாரு. அந்த எம்ஜினாவுடைய பாப்புலர் வீடியோ எடுத்து பார்த்தா தட் இஸ் பாத்ரூம் டூர் அவரோட அந்த ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் அந்த மோமோ கேமை பற்றி அப்படியே அடுத்தடுத்து எல்லாமே அந்த டைம் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் அதுக்கு ஒரு எவர் கிரீன் ஆடியன்ஸ் இருந்ததுனால தான் அதுக்கு ஒரு வீடியோ நல்ல ஒரு வியூஸ் கிடைச்சது. தருண்குமார் ப்ரோவும் அதே மாதிரி தான். ஹி சேட் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாரு, என்னோட 8th வீடியோலேயே நான் வைரல் ஆயிட்டேன்னு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா ஐ எம் ரியலி பிளஸ்ட். ஏன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எனக்கு இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னா அந்த வீடியோ சீரீஸாக ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா அந்த வீடியோ செம்ம இன்ஸ்பிரேஷனாக இருந்தது.
அண்ட் அவங்க ஏர்ன் மணியை பற்றி இன்டர்நெட் எக்கானமி பற்றி அவங்க ஸ்பெஷலி பேசியிருந்தாங்க. அண்ட் அதை இன்டர்நெட் எக்கானமியில் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனலினுடைய மக்களுடைய என்கேஜ்மெண்ட் ரேட்டை பற்றி, அப்புறம் ஆர்இசின்னு ஒரு விஷயம் ஏற்றுடி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ எஸ், அந்த வீடியோ ஆக்சுவலி செம இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அந்த ஒரு வீடியோவை நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணி எதுவும் ஆக போகிறது இல்லை, இருந்தாலும் ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் போத் 3 of you அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்கள் எம்ஜி நான் மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிடலாம். இப்போ என்னுடைய முதல்ல இருந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான், அவரோட பேரு நான் விரும்பல, இப்போ நான் கமெண்ட்ல காட்டுற பாருங்க. அவர் வந்துட்டு மதன் ப்ரோ நீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஐ வாஸ் ஃபீலிங் குட். ஏன்னா எம்ஜி நான் கம்பேர் பண்றது இல்லை, அவன் கலாய்க்கிறதுக்காக போட்டிருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு தான், அவனோட ஐடி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அட் த சேம் டைம் இப்போ எம்ஜி நாவான்னு கேட்டா எம்ஜி நான் யாரு, எம்ஜி நான் யாரும் ஆக முடியாது எம்ஜினாலாம். ஸோ அட் த சேம் டைம் நம்ம தான். அண்ட் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எம்ஜினா நீங்க. அண்ட் அட் த சேம் டைம் என்னுடைய நந்தா ப்ரோவா இருக்கட்டும், தருண்குமார் ப்ரோவா இருக்கட்டும், இன்னும் நிறைய கிரியேட்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. அண்ட் இந்த கிரியேட்டர் எக்கானமிக்கு உள்ள நான் வர்றதுக்கு ஒரு சரியான இன்ஸ்பிரேஷனா இருக்கு இந்த ஒரு வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் போத் 3 of you. அண்ட் எதுக்காக இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நான் எடுக்க வந்தேன்னு எனக்கு தெரியல. ஸோ தம்ப்நெயில்ல அவங்க 3 பேர்த்தோட பிக்சரை காமிச்சு நான் அவங்களை ஏமாத்திருந்தேன்னா சாரி, அதுக்காக நான் இந்த வீடியோ கிடையாது. கிரியேட்டர் எக்கானமிக்கு உள்ள வரணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க என்ன மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, ஒரு சாதா மொபைல் ஃபோன் தான் வச்சிருக்கீங்கன்னா அதுல நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம் தான். இப்போ நானும் எங்கிட்டையும் சாதாரண மொபைல் ஃபோன் தான் இருக்கு, அதை பத்தி நான் கவலையெல்லாம் படல. இல்லை, என்னோட லைட்டிங் செட்டப்பும் பாத்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் அது மேல இருக்கு. ஆக்சுவலி அது இப்போ பேக்ரவுண்ட் ஒரு நல்ல நீட்டான பேக்ரவுண்ட், ஒரு ரோஸ் கலர் பேக்ரவுண்ட். ஸோ இதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்றப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங்ஸ் என்னன்னா, நான் இன்னைக்கும் நான் முயற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்ட டைம் இந்த ஒரு வீடியோ அப்பியர் ஆச்சு. நிறைய விஷயம் அந்த வீடியோ நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத நான் சொல்றேன். அண்ட் டாப் 3 இன்டர்நெட் மிஸ்டரிஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கான ஒரு க்ளூஸையும் நான் சொல்லிடுறேன். இந்த டாப் 3மே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குமே அன்சால்வ்டு தான். அது யாருமே ஆக்சுவலி சால்வ்லாம் பண்ணல. அண்ட் அட் த சேம் டைம் அது ஏன் அன்சால்வ்டா இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இதே டிசிஷனோட அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இது அப்லோட் பண்ணியே ஆகணும். ஆக்சுவலி எனக்கு யாராவது பார்க்குறாங்களா பார்க்கலன்றதுலாம் ஒரு விஷயம், பட் கங்க்ராச்சுலேட் பண்ணணும். நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த வீடியோ. அட் த சேம் டைம் இன்ஸ்பிரேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அவங்க 3 கிரியேட்டர்ஸையும் பாருங்க. எம்ஜினா ஒரு 8 years பிஃபோர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, ஏ2டி 8 years பிஃபோர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒய் நாட் அப்படின்றதுனால தான் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன், இந்த கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். 2 தடவை சேனல் நேம் மாற்றினேன், எல்லாமே பண்ணேன். பட் ஃபைனலி ஐ காட் மை க்ளூ. எனக்கு தெரியும் என்னால் ஏதாவது முடியும், கண்டிப்பாக முடியும். ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் டெலிவர் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா பேசுறதா இருக்கட்டும், என்னால் அது முடியும். அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் போத் 3 of you. சாரி, போத் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. ஸோ 3 of you நான் டேக் பண்ணுறேன். முடிஞ்சா உங்களை யாராவது ரிப்ளை பண்ணுங்க. அண்ட் ரிப்ளை பண்ணலைன்னாலும் அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டியது கிடையாது. பிகாஸ் நம்ம ஒரு சின்ன கிரியேட்டர், அவங்க அதெல்லாம் நோட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த ஒரு வீடியோ நான் சொன்ன மாதிரி இன்டர்நெட் மிஸ்ட்ரீஸை பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். டாட்டா.